ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 2 இயர் எல்எல்எம் ஹானர்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்னா என்ன, கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய மார்க்குக்கு எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவைலபிளா இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட் எந்த டேட்ல கொடுத்துருக்காங்க, காலேஜ்ல போயிட்டு எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2 இயர் எல்எல்எம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோக்கு போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம், அதாவது சிபிசிஎஸ் சொல்லுவோம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. நம்ம யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ள போயிட்டு படிக்கிறதுக்கு உண்டான 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா குடிக்கணும். இது அஃபிலியேட்டட் காலேஜுக்கு வந்து கிடையாது. அஃபிலியேட்டட் காலேஜுக்கான 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கான அப்ளிகேஷன் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல ஹானர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான கட் ஆஃப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஓசி கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் வந்து 79.900% வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து 73.370% வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 70.226% பிசிஎம், அதாவது முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 71.822 வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 69.300% நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 69.700% வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 67.689% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க, எஸ்சி மீன்ஸ் வந்து எஸ்சி அதர்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 70.175% வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 69% எஸ்சியில வந்து அருந்ததியர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 62.323 வேகன்சியும், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 55 மார்க் நீங்க உங்ககிட்ட வந்து எல்எல்பில வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 65.533, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 51.300% வந்து மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கான ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான டேட் வந்து நாளைக்கு, இந்த நாளையில இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 21, 22, 23 ஒரு 3 நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நாளையில இருந்து மெயில் அனுப்புவாங்க. நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வரும். மை அப்ளிகேஷன் அப்படிங்கறத நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது மெரிட் லிஸ்ட்டுக்கு மேல உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு சீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும். யாருக்கெல்லாம் மெயில் செலக்டட், ப்ரொஃபஷனலி வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருதோ அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து 99% உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிரும். ஒன்னும் இஷ்யூ கிடையாது. சரிங்களா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூஜி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய எல்எல்பிக்கான சர்டிபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதே மந்த், அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 o'clock மேல சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் அலாட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த காப்பி அலாட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். எந்த டேட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படிங்கறதுல வந்து இந்த மந்த் ஆகஸ்ட் 27 to 29 ஒரு 3 நாள் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்க சீட் வந்து வேற யாருக்காவது வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாளையில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா வந்து ஆக்டிவிட்டில இருந்துக்கோங்க. இமெயில் ஆப் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ மெயில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சீட் அலாட்மெண்ட் வந்து 26ஆம் தேதி வரும். நீங்க அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால போயிட்டு ஜாயின் பண்ணிருவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீட்டு அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட் வந்து நாங்க வந்து அலாட் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.